ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க விஷன்ஸ் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் படம். இதோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 2 hours 3 minutes இருக்கு. இந்த படத்தை யான் கோஸ்லான் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல டயான், மேத்யூ, மார்டா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். படத்தோட ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து ஒரு பீச்ல குளிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஸ்விம்மிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல இருந்து வெளியே வரும்போது பார்த்தா தூரமா ஒரு 2-3 பசங்க நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க பக்கத்துல ஒரு வீடு மாதிரி இருக்கு. அதுக்குள்ள போனா எல்லாமே உடஞ்சி பாலடைஞ்ச மாதிரி இருக்கு. அதுல ஒரு பீஸ் கண்ணாடி அவங்க காலில் குத்தவும் செஞ்சிருது. அதை எடுத்துட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த செவுத்துல ஒரு ஓட்டம் மாதிரி இருக்கு. அதுல இருந்து யாரோ பாக்குற மாதிரி தெரியுது. பார்த்தா அது அவங்களுக்கு வந்திருக்க கனவு. அவங்க பாத்தீங்கன்னா ஒரு பைலட்டா இருக்காங்க. அதுல ரொம்பவே சிறந்து விளங்கிட்டும் இருக்காங்க. அவங்களால பிளைட் ஓட்டும் போது எந்த விதமான கண்டிஷனா இருந்தாலும் அதை மேனேஜ் பண்ற அளவு அறிவோட இருக்காங்க. அதே மாதிரி அது சம்பந்தமா என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு திறமையா பதில் சொல்றாங்க. அவங்க ஹஸ்பண்ட் ஒரு டாக்டரா இருக்காங்க. அவங்க டியூட்டி முடிச்சு வீட்டுக்கு வந்ததும் அவங்க ஹஸ்பண்ட் வந்து குழந்தை பெத்துக்கிறத பத்தி பேசுறாங்க. இவங்க அடுத்த நாள் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரு நாள் இதே மாதிரி வேலைக்கு போயிருக்கும் போது பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அவங்க பழைய ஃப்ரெண்ட பாக்குறாங்க. அவங்களுக்குள்ள ஏதோ பேசிக்கிறாங்க. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கும் வராங்க. நம்ம ஹீரோயின் வீட்டுல ஹீரோயின், ஹஸ்பண்ட், அவங்க ஃப்ரெண்டும் பல விஷயங்கள் டிஸ்கஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து அந்த ஃப்ரெண்டை தேடி அவங்க கொடுத்த அட்ரஸ்க்கு அவங்க வீட்டுக்கு போறாங்க. பார்த்தா அதே அவங்களுக்கு கனவுல வந்து அதே பீச், அதே வீடு. ஆனா இதுல நல்லாவே இருக்கு. உள்ள போறாங்க. போய் அவங்க ஃப்ரெண்டை பார்த்து நீ இன்னும் அப்படியே தான் இருக்கியா, மாறிட்டியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா பெர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். படத்துல நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஸ்டோரி பிளாட்டும் பாத்தீங்கன்னா ஒரு ஓகேவான ஸ்டோரி பிளாட் தான் சொல்லலாம். அதே மாதிரி ஸ்கிரீன் பிளேலயும் பெருசா இன்ட்ரெஸ்டிங்கா எழுதல. படம் ஸ்டார்டிங்ல இருந்தே பயங்கர ஸ்லோவா தான் போகுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கும் அவங்க ஃப்ரெண்டுக்கும் இருக்க ரிலேஷன் காமிச்சிருக்க இதெல்லாம் அதை எப்படி ஏத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அது ஒரு சில பேருக்கு பிடிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா படத்துல நிறைய அடல் கண்டென்ட் இருக்கு. டெக்னிக்கல் வைஸ் படம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. இந்த மாதிரி அவங்க ஒர்க்ல பயங்கர ஸ்ட்ராங்கா, பயங்கர திறமையா இருக்கவங்க கடைசியில என்னதான் ஆகிறாங்க அப்படின்றத காமிச்சிருக்கிறதெல்லாம் ரொம்ப நீட்டாவே இருந்தது. என்கிட்ட கேட்டீங்கன்னா இது ஓவராலா ஒரு பிளேரஜான படம் தான். படத்துல நிறைய அடல் கண்டென்ட் இருக்குன்றதுனால ஃபேமிலியோட பார்க்காதீங்க. இன்னொரு தேங்க்யூ.